ஹே ஆல், வெல்கம் பேக் மை சேனல். டுடே ஒரு ஹெல்த்தியான ப்ரொக்கோலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான அளவு ப்ரொக்கோலி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் சுடுதண்ணியில் ஊற வச்சு கழுவி எடுத்துருக்கிறேன். தென் கொஞ்சம் கட் பண்ண ஆனியன்ஸ், கூடவே கட் பண்ண சில்லிஸ், தென் தேவையான அளவு கறிவேப்பிலை, கொஞ்சம் எக்ஸ், தென் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், கூடவே தேவையான அளவு கடுகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம். தென் ஒரு பேனில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி தென் கொஞ்சம் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு தென் தேவையான அளவு பெருஞ்சீரகம், தென் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆக விடணும். வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கு பிறகு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் கொஞ்சம் மஞ்சள் தூள், தென் கொஞ்சம் கறிவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜ் வந்த அப்புறம் நாங்கள் கட் பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரொக்கோலி எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற சில்லிஸ் எல்லாத்தையும் இதோட சேர்க்கணும். தென் சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் இதோட நல்லா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து கிவி ஃப்ரூட்ஸ் எல்லாருக்கும் இந்த தெரியும். கிவி இது பழத்தில் வந்து நிறைய அடிக்கடி நீங்கள் நார்ச்சத்து உணவில் எல்லாம் இருக்குது. சேர்த்துக்கொள்ளணும். நாங்கள் சாப்பாட்டுக்கு இதை பிறகு நாங்கள் சாப்பாட்டுக்கு சாப்பிட்டா முதல்ல எங்களுக்கு நிறைய இதை நார்ச்சத்து வரும். சேர்த்துக்கொள்றதால இந்த நார்ச்சத்து மட்டும் கேன்சர் இல்லை, நிறைய நோய், வைட்டமின் கூட அதில் கேன்சர் இருக்குது. அந்த நோய் அறிகுறி இருந்தால அழிஞ்சிருமான்னு சொல்லி டாக்டர்மார் சொல்கிறாங்க. ப்ரொக்கோலி இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு பிறகு எக்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணணும். எக்ஸ் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி
நாங்கள் மிக்ஸ் பண்ணால் விட்டுட்டோம்னா ஒரு இடத்துல எக்ஸ் இருக்கும், மற்ற இடத்துல எக்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டே இருந்தால் ஓகேயா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிளில் ஒன்று தான் ப்ரொக்கோலி. அதை சாப்பிட்றதால வெயிட் லாஸ் ஆகும், எங்களோட உடம்புல இருக்கிற தேவையில்லாத ஃபெட் எல்லாம் குறைச்சி ஸ்லிம்மாக ஹெல்ப் பண்ணும், நிறைய விதமான கேன்சர்ஸ் கூட வராமல் தடுக்குதுன்னு அறிவியல் ரீதியாக சொல்லியிருக்கிறாங்க. இதில் நேர்ச்சத்து இருக்கிறதால மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்கும். நிறைய ஹெல்ப்ஃபுல் இருக்குது இதில். கூடவே நிறைய நியூட்ரிஷனும் இருக்குது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அது கலர் சேஞ்ச் ஆகிறத நாங்கள் பார்க்கலாம். அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரைக்குள்ள இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு ஒருக்கா சரி பார்த்துக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு கறி பவுடர், இது ஸ்ரீலங்கன் கறி பவுடர், நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்களை விரும்பின அளவு சேர்க்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், ஃப்ளேவருக்காக மட்டும்தான் இதெல்லாம் சேர்க்குறேன். இதை போட்டால் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் நாங்கள் இது நல்லா வறுபட்டு வரதை பார்க்கலாம். தென் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு சூப்பரான வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.